ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீ இப்போது எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க பழகி கொண்டாய். எது துன்பம் தரும் என்பதை உணர்ந்து அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்று செயல்படுத்த முயற்சிக்கின்றாய். தொடர்ந்து நீ விழிப்புடன் செயல்பட அருள் செய்வேன் நான். உன் மனதை என்னிடம் வைத்து நீ செய்யும் எந்த செயலிலும் உனக்கு துன்பம் வராமல் நான் காட்பேன். உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேண்டுமோ அது போன்ற வாழ்க்கையை நீ அடைவதாக நேர்மறை சிந்தனையோடு மனதில் சிந்தித்து கொண்டே வா. நிச்சயம் அது நடக்கும். நான் அதனை நடக்கச் செய்வேன். நேர்மறை எண்ணத்தோடு என் நாம ஜபத்தை நீ செய்து வரும்போது உனக்கு எண்ணியது எல்லாமே ஈடேறும் மகளே. இந்த பதிவு உன் கண்ணில் பட்டது என்றால் இது சாதாரணமல்ல. முருகனின் அனுகிரகம் உனக்கு கிடைப்பதாலும் உன்னை காப்பாற்ற வந்த முருகன் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருவதற்காகவும் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. முருகப்பெருமானின் அருள்வாக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகின்றது. இன்று நாம் பார்க்கவிருக்கும் இந்த பதிவு உன் வாழ்வில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. சாதாரண வரி அல்ல. நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மருந்தாக இது இருக்கப் போகிறது. இறைவன் நம்மிடம் நேரடியாக பேசும் ஒரு அற்புதமான வாக்கு இது. என் குழந்தையே, எப்போது எல்லாம் நீ கொஞ்சம் விழிப்புணர்வு நிற்க பழகி கொண்டாய். எப்படி என்று யோசித்தாயா? மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பலவீனம் எது? மறதி மற்றும் அலட்சியம்தான். ஆனால் இறைவன் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீ இப்போது விழிப்புடன் நிற்க பழகிவிட்டாய் என்று. விழிப்புணர்வு என்றால் என்ன? நாம் என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கின்றோம், நம்மை சுற்றி என்ன எல்லாம் நடக்கிறது என்பதை முழுமையாக உணர்வது தானே விழிப்புணர்வு. துன்பத்தை கையாள கற்றுக்கொண்டாய். எது நமக்கு துன்பம் தரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அதை உணர்ச்சி வசப்படாமல் எப்படி புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளீர்கள். இறைவனின் கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் இந்த நல்ல முயற்சிக்கு தொடர்ந்து நீ விழிப்புடன் செயல்பட நான் உனக்கு அருள் புரிவேன் என்று முருகன் வாக்கு கொடுக்கின்றார். நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நமக்காக 10 அடியை எடுத்து வைக்க தயாராக இருக்கின்றான். இறைவனிடம் உன்னுடைய எல்லாவற்றையுமே சரணடைந்து கொடுத்துவிடு. உன் மனதை என்னிடம் வைத்து நீ செய்யும் இந்த செயலிலும் உனக்கு துன்பம் வராமல் காப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் காரணம் நான் செய்கின்றேன், என்னால் மட்டும்தான் இது நடக்கிறது என்ற அகந்தை என்ற வார்த்தை அவனிடம் ஒப்படைத்துவிடு. அகந்தை கூடாது கண்மணி. பாரத்தை நம் தலையிலேயே சுமந்து கொண்டிருந்தால் நமக்கு தான் வலிக்கும். உன்னுடைய மனதை ஒப்படைத்துவிடு. உங்கள் மனதை முருகனின் திருவடிகளில் வைத்துவிட்டு உன்னுடைய கடமைகளை செய்யத் தொடங்கு. துன்பம் இல்லாத வாழ்வை நான் உனக்கு தருகிறேன். எப்போது நீ எல்லாம் அவன் செயல் என்று சரணடைகிறீர்களோ அப்போது நீங்கள் செய்யும் எந்த செயலும் உங்களை பாதிக்காது. அதில் லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அதை இறைவனின் பிரசாதமாக ஏற்கும் பக்குவம் உனக்கு வந்துவிடும். அந்த பக்குவமே உன்னை துன்பத்திலிருந்து காத்து நிற்கும். நேர்மறை சிந்தனை தான் மிகப்பெரிய ஆற்றல் உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேண்டுமோ அது போன்ற வாழ்க்கையை நீ அடைவதாக நேர்மறை சிந்தனையோடு மனதில் சிந்தித்து வா. நிச்சயம் அது நடக்கும். இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய சிந்தனை திறன். நாம் எதை ஆழமாக விதைக்கின்றோமோ அதுவே நம் வாழ்க்கையாக முளைக்கிறது. இதுதான் ஈர்ப்பு விதியும் கூட. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஏற்கனவே அடைந்து விட்டது போல கற்பனையாக நேர்மறையாக நினைத்து கொண்டே இரு. எனக்கு அது கிடைக்காது என்ற எதிர்மறை உன் மனதுக்குள்ளே வர வேண்டாம். நம் வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற சிந்தனையும் உனக்குள்ளே வர வேண்டாம். உன்னுடைய எதிர்மறைக்கு முற்றுப்புள்ளியை இன்றே இந்த நொடியே வைத்துவிடு. என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. நம் நாம ஜபத்தின் வலிமை உனக்கு தெரியாது. நேர்மறை எண்ணத்தோடு என் நாம ஜபம் செய்து வரும் உனக்கு எண்ணியது எல்லாம் ஏடும். வெறும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் பத்தாது, அதோடு சேர்த்து என்னுடைய நாமத்தையும் நீ உச்சரித்து கொண்டே இரு.
அந்த எண்ணங்களின் சக்தி பல மடங்கு அதிகம். வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் அணுகு. பாரத்தை முருகன் மீது இறக்கி வை. எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து கொண்டே இரு. முருகன் நிச்சயம் அதை நடக்க செய்வார். கந்தன் அருள் என்றும் உனக்கு துணை இருக்கும். உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது. விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும். அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள். முடியும் இரவும், அதாவது அன்றைய நாளின் முடிவும் இரவும் நன்றி சொல்லி உறங்குங்கள். மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது, அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும். எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள். நன்றாகவே இருக்கும். ஒரு நிமிடம் சுதாரித்து கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள். அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும். நம்புங்கள், நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள். இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே. இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே. எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசியோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். அந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகின்றேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன்னுடைய குணம் என்ன என்பதை ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள நீ பழகிக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதைதான் செய்து கொண்டும் இருக்கின்றோம். அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது. அதுபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனிதன் இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி வைத்துக்கொண்டு நீ வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கின்றது. அப்படி அது நடந்துவிட்டால்
எந்த சூழ்நிலையும் உன்னோடு இணைத்து இருப்பார். இணைந்தே வாழ்ந்து கொண்டிருப்பார். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீ உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை நீ அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இதை நீ முழுவதுமாக கேட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எது நடக்காது, எதை பற்றி நாம் தூக்கி வைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற பல விஷயங்களுக்கு, உன்னுடைய பல கேள்விகளுக்கு நிச்சயம் இதில் விடை இருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருப்பாய். உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதி கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா? நீ கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது. நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று, எதற்காகவும் அஞ்சாதே என்று. ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான். அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே நீ மனம் கலங்காமல் இரு. இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலையே படாதே. நான் இருக்கின்றேன். என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய். என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய். உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே. என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய். நிச்சயம் தொண்டு செய்வாய். அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன். உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய். எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன். உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்கின்றேன். நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன். நீ அள்ளி அள்ளி கொடு. நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன். நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள், நீ கேட்ட சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள். நான் தருவது உனக்காக மட்டுமே. உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்று விட்டாய். நீ என்னை அடிமையாக்கி விட்டாய். நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன். அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள். அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும். நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன். அதுபோலவே நீயும் செய். உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள். நன்றாக இருப்பாய் நீ.
திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ.